கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இறை சித்தம்னு ஒன்று என்னன்னா, நம்மளை படைச்சி நமக்கு சுதந்திரம் கொடுத்தது மட்டும்தான் இறை சித்தம். ஒரு இடத்துல நீங்கள் திட்டு கூட செய்யலாம், கடவுளை ஓணுன்னா எனக்கு ஏன்டா சுதந்திரம் கொடுத்த அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஒரு விலங்காகவே வச்சுருக்கலாமே. நாய் பூனைகளுக்கெல்லாம் சுதந்திரம் இல்லை. நாய் பூனைகள் ஆற்றுல எவ்வளோ தண்ணி போனாலும் நான் என்ன தான் பண்ணா, நக்கி தான் குடிக்கணும். நம்ம அப்படி இல்லை, கையில் மொண்டு குடிக்கலாம். ஒரு ஓலையை பின்னி ஓலையிலேருந்து எடுத்து மொண்டு, அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பனை ஓலையிலே இப்போ அந்த பனை ஓலையிலே எடுத்து அதில் ஊற்றி குடிப்பாங்க. கல்லெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த பண்ணதெல்லாம் சொரக்காவை ட்ரில் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே ஊற்றி கொடு. நமக்கு என்ன ஆகுது, விருப்பத்தேர்வு இருக்குது. விருப்பத்தேர்வு இருக்கிறதுனால இறைவனை உணர முடியுமானா, என்னை படைத்தது எதுன்னு நான் ஒரு கேள்வியே கேட்கல, அது மேலே எனக்கு அக்கறை இல்லைன்னா, இதை கடவுள் சித்தம் இவன் சித்தம்லாம் கிடையாது. எனக்கு சுதந்திரம் கொடுத்ததே என்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு தான். நான் சந்தோஷமாக வாழ்கிறேன்னா என்னை சந்தோஷமாக வாழ வச்சது ஏதோ அதை நான் பண்ணா தெரிஞ்சு அதுக்கு நான் நன்றி சொல்லணும். அப்போ இறை உணரணும் தானே, உணரணும் தான். இறை உணராத லூசுங்க நிறைய பேசி நீங்கள் இறைவனை உணர்ந்தால் தான் நினச்சின்னு கோயிலுக்கு இல்லை வேறு ஏதோ மத கூடாரங்களுக்கு போய் சிக்கிக்கின்னு அந்த வழிபாட்டு முறைகளை மட்டுமே செஞ்சு நிற்கிறீங்களே தவிர நீங்கள் என்ன கேட்கவே இல்லை. கடவுள்னா என்ன, அது எப்படி இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு கேட்கவே இல்லை. குற்றம் இல்லையா, அது தப்பு இல்லையா? அந்த குற்றத்தை நீக்குது நான் வீடியோ போட்டு வச்சுக்கிறேன். கடவுள்னா என்ன, அது எப்படி இருக்குது, அதை அடையிறது எப்படி, கடவுள் என்னான்றது வீடியோவில் போட்டு வச்சுக்கிறேன். அதை அடையிறதுக்கு வாங்கன்னு வீடியோவில் பேசுகிறேன். அதை அடையிறதுக்கான பயிற்சியை ரகசியமாக வச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் அடையில குற்றம் செய்கிறீங்கன்னா அது உங்கள் இஷ்டம் தானே. இது குற்றம் நினச்சா குற்றம் இல்லை, நான் கொண்டாட்டமாக எனக்கு கடவுள் தேவையில்லைனாலும் தப்பு இல்லை, எனக்கு வழிபாட்டு முறை பிடிச்சிருக்குதுனாலும் தப்பு இல்லை. இப்போது இந்த மனுஷன் பேசுகிற இந்த மனுஷன் ஒழுக்க சீலம் இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும் அதுவும் கூட தப்பு இல்லை, உங்கள் இஷ்டம். நீங்கள் என் ஒழுக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ என்னை ஒழுக்க சீலனாக மாற்றுறதுக்கோ நீங்கள் இங்கே வரவானா, அது உங்கள் வேலையும் இல்லை. நான் எப்படி வாங்கணும்னு யார் முடிவு பண்ணா, நான் தான். புரியுதா? ஒரு சர்வர் இந்த ட்ரெஸ் தான் போட்டுன்னு சமைக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு தேவை என்ன, தோசை இல்லை இட்லி இல்லை இந்த பூரி இல்லை பிரியாணி பக்கோடா ஏதோ கரும், அவ்வளோதான். நான் என்ன கலர் ஜெட்டி கேட்பீங்க, நீ சிக்கன் பக்கோடா போகணுன்னா நீங்கள் மஞ்சள் கலர் ஜெட்டி போட்டுருந்தா சிக்கன் பக்கோடா போகணுன்னு சொல்லுவீங்க. ஏன் ஜெட்டி போடாமல் பக்கோடா போட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் தெரியுமா என்ன? இல்லை பக்கோடா பண்ணும்போது இதெல்லாம் நினச்சினே தான் பக்கோடா பண்ணணுன்னு சொல்லுவீங்க. முடியாது. உங்களுக்கு தேவை என்ன, சிக்கன் பக்கோடா மட்டும்தான். அதை விட்டு என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி என்ன ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டு நான் என்ன சொல்கிறேன்ட்டு கூலி கொடுத்து கற்றுன்னு போய் செஞ்சுன்னு இருக்கலாம். அதுமாதிரி நிறைய பேர் வந்தாங்க, கற்றுக்கினாங்க, போனாங்க, இருக்கிறாங்க, தப்பே இல்லை. சில பேர் வந்தாங்க, கற்றுக்கினாங்க, போனாங்க, இந்த ஆளே குறை சொல்லணும்னு நினச்சிக்கிறாங்க, அதுவும் தப்பு இல்லை. சில பேர் வந்தாங்க, போனாங்க, பாராட்டினுக்கிறாங்க, அதுவும் தப்பு இல்லை. யார் இஷ்டம். ஸோ என்னை கொண்டாடலாம், என்னை எதிர்க்கலாம், என்னை கண்டுக்காமல் விட்டுடலாம். இந்த மூணுமே செய்யாமல் யாருன்னே தெரியாமல் இருக்கணும் கூட இந்த உலகத்தில் இருக்கலாம். எல்லோரும் என்னை தெரிஞ்சுங்க, எனக்கு தான் கடவுள் தெரியலாம் இல்லை. உங்களுக்கு அண்ணாவத்தில் சரியாக கடவுள் சொல்கிறாருன்னா உங்களுக்கு அது போதும்னா நீங்கள் நிறைவாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை மகிழ்ச்சியாக பின்தொடர்ந்து கொண்டாட்டமாக இருக்கா. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.